அடங்க மறுப்போம், அத்துமீறுவோம் என்கிற முழக்கம் தமிழ்நாட்டையே உசுப்பியது. சாதி கட்சியின் தலைவர் என ஒரு காலத்தில் முத்திரை குத்தப்பட்ட திருமாவளவன் இன்று தமிழக அரசியலின் திசையை தீர்மானிக்கும் பவர் சென்டராக மாறியிருக்கிறார். சாதாரண அரசு பணியாளராக இருந்தவர் கருணாநிதி, ஜெயலலிதா போன்ற தலைவர்களையே வியக்க வைக்கும் அளவிற்கு தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக உருவெடுத்தது எப்படி? திருமாவளவன் இந்த இயக்கத்தை தொடங்குகிற போது திருமாவளவன் கையில் அரசு தடயவியல் துறையில் அறிவியல் உதவியாளராக பணியில் சேர்ந்த திருமாவளவனை சென்னகரம்பட்டி மற்றும் மேலவளவு படுகொலைகளின் துயரம் ஒரு மக்கள் தலைவனாக உருமாற்றியது. 1982 அம்பேத்கரின் மனைவி சவிதா ஆரம்பித்த பாரதிய தலித் பேந்தர் அமைப்பில் இணைந்து மாநில அமைப்பாளரான திருமா பின்னாட்களில் அதனை விடுதலை சிறுத்தைகள் என மாற்றி அடித்தட்டு மக்களின் குரலாக ஒலித்தார். அடங்கமறு, அத்துமீறு, திமிரியலு, திருப்பியடி என சாதிய அடக்குமுறைக்கு எதிராக பட்டி தொட்டி எங்கும் எதிரொலித்த திருமாவின் முழக்கம் ஆயிரக்கணக்கான பட்டியலின இளைஞர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பக்கம் ஈர்த்தது. தொடக்கத்தில் தேர்தல் அரசியலில் இருந்து விலகியிருந்த திருமாவளவனை ஜி.கே. மூப்பனார் தேர்தல் களத்திற்கு அழைத்து வந்தார். 1999 போட்டியிட்ட முதல் மக்களவைத் தேர்தலில் தோல்வி அடைந்திருந்தாலும் 2001 பேரவைத் தேர்தலில் திமுக பாஜக கூட்டணியில் அங்கம் வகித்து வெற்றி பெற்று முதல் முறையாக சட்டமன்றத்தினுள் நுழைந்தார் திருமாவளவன். 2009 முதல் முறையாக சிதம்பரம் தொகுதியில் வென்று நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்த திருமா தமிழர் பிரச்சனைகளுக்காக எழுப்பிய குரல்கள் மூலம் தேசிய அரசியலிலும் கவனம் பெற்றார். 2014 பிறகு இந்தியாவில் பல தலித் தலைவர்களை பாஜக தன் பக்கம் இழுத்திருந்தாலும் திருமாவளவன் வலதுசாரிகளுக்கு எதிரான தனது கொள்கையில் உறுதி காட்டினார். கூட்டணியில் இருந்து கொண்டே ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்கிற விவாதத்தை பற்ற வைத்தது, மது ஒழிப்பு மாநாட்டில் பங்கேற்க அதிமுகவுக்கு அழைப்பு விடுத்தது, கட்சியில் ஆதவ் அர்ஜுனாவுக்கு உயர் பொறுப்பு வழங்கியது, சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளர்கள் தேர்வில் ஏற்பட்ட குழப்பம் என அவ்வப்போது திருமாவளவன் தலைப்புச் செய்திகளில் இடம் பிடிக்கவும் தவறியதில்லை. மாற்று கருத்து கொண்டவர்களையும் கண்ணியத்தோடு கையாளும் முதிர்ச்சி, ஆழமான அறிவுசார் பேச்சு, கட்டுக்கோப்பான தொண்டர்படை என திருமாவளவனின் அரசியல் நகர்வுகள் அவரை தமிழ்நாட்டின் தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக்கியிருக்கிறது.